வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்லர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மேடம் அப்படி பாக்ஸாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. நம்ம ஐட்டங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேடம் என்ன பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க? சையது பையன் இருக்கான், அனில் இருக்காங்க, குளோப் இருக்குது, தேவி இருக்காங்க, முன்னா சோப்பு சட்டை பையன் அந்த பையன் இருக்கான், இந்த பக்கம் யார் இருக்கா, பவர் ஒயிட் இப்படி போட்டிருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க. மேடம் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போயும் போடுற அன்பாக்சிங் தானே அப்படின்னா, 5 வருஷமாக நம்ம சேனலில் இல்லாத இன்றைக்கி ஒரு புது வீடியோ. ஆமாங்க, அதாவது அந்த பாக்ஸில் இருக்கிற ஐட்டத்தை ஸ்லேட் பென்சிலில் தண்ணியில் போட்டு காட்ட போகிறாங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம 5 வருஷ சேனலில் வந்து இது மேடம் காமிச்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டகாசமாக ஒரு வித்தியாசமாக செய்கிறாங்க மேடம். நம்ம மேடம் செய்கிறது எல்லாமே வித்தியாசம்தான். சையது பையனை கட் பண்ணி அந்த பாக்ஸில் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. சையது பையனுக்குள்ளே யார் இருக்கா? ஒயிட் கலர் குச்சி இருக்குது. சையதில் உள்ள குச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இந்த பாக்ஸில் இந்த குச்சி இப்படி இருக்குமே ஒழிய மற்ற பாக்ஸில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இது எல்லாமே லேபர் செய்கிறது, ஆட்கள் உட்காந்து செய்கிற ஐட்டம். அடுத்தது அனில். அனில் வந்து சூப்பர் ஸ்டார். ஏன்னா நமக்கு எப்பவுமே சொல்லுவேன், பயங்கரமாக சேல்ஸ் ஆகிறது அனில் பாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவேன். அதனால் அனில் பாக்ஸ் அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் 99% இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாக்ஸ் இதை பார்த்துட்டு வாங்கும்போது இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஏதாவது தவறுதலாக மாறி வந்துடலாம். மாறினா உள்ளே வைக்கிறவங்க லேபர் மிஸ்டேக் தான் அது. நம்ம இதை பிரித்து ஒன்றுனா பார்த்து நம்ம எடுத்து வைக்கிறது கிடையாது. நீங்கள் இப்போ ஆர்டர் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்கீங்க? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, நம்ம பாக்ஸ் தனித்தனியாக இந்த 5 பாக்ஸ்னால் 5 பாக்ஸ், 10னா 10, 25னா 25 அப்படி தான் அனுப்பிக்கிட்டு இருப்போமே ஒழிய பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத பிரிச்சுலாம் நம்ம பார்க்க மாட்டோம் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு நக்குமத்து ஐட்டம் அந்த ஐட்டங்கள் எல்லாமே எடுத்து வச்சு பேக் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். இதை உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது நம்ம. குளோப் உலக உருண்டை அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க மேடம். அடுத்தது தேவிக்கா என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா. தேவிக்கா திடீர்னு ஊரில் கிடைப்பாங்க, திடீர்னுலாம் ஊருக்கு போயிடுவாங்க எங்கேயாவது. தேவிக்கா வந்து ரொம்ப அதாவது வரமாட்டேங்குது. திடீர்னு வருவாங்க ஊருக்கு, திடீர்னு வரமாட்டாங்க, வெளியூர் போயிடுவாங்க. அவங்களும் ஒயிட் கலர் தான் தேவியும். இருந்தாலும் அந்த சைடில் பாருங்கள் கொஞ்சம் மேடம் அதை எடுங்க. அது பாருங்கள், அது எனக்கு பார்க்குற கொஞ்சம் சிவப்பு மாதிரி தெரிஞ்சுது. அது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. சேனல் பார்க்குற நம்ம தங்கச்சிகள், நம்ம மேடம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. சிவப்பு சட்டை பையன், கருப்பு சட்டைக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன். அவன் யார்? பூட்டு அப்படின்னு சொல்லி முடி விதுகளெல்லாம் விளையாடுவோம் நம்ம. கருப்பு சட்டைக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன். சிவப்பு சட்டைக்காரன் என்ன வச்சுருப்பான்? சிவப்பு கலர் பென்சில். இது இன்னைக்குள்ளது. சிவப்பு சட்டைக்காரன் ஸ்கூலில் படிக்கும்போது இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது அப்படிம்பாங்க நிறைய பேர் நம்ம கஸ்டமர்கள். அதுக்கப்புறம் உங்கள் சேனல் பார்த்து தானே நான் பார்த்தேன் அப்படிம்பாங்க. நானும் சொல்லிடுவேன், சரி நம்பிட்டேன் அப்படின்னுக்குவேன். அடுத்தது பவர், பவர்ஃபுல்லான பவர். அது என்ன இதில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேடம் பவர் எடுத்து காமிச்சிட்டாங்க. மேடத்தோட பவரை காமிச்சிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் மேடமோட பவர். யார் யார் எப்படி எப்படின்னு தெரிஞ்சு பார்த்துக்கிட்டிங்களா? உள்ளே இருக்கிறவங்க எப்படி தான் இருக்கிறாங்க. சையது பையன் சந்தோஷமாக இருக்கான். நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 3 பேராக சேர்ந்து குளிக்க போகிறாங்க. நல்லா குளிங்கடா, பாதி மட்டும் தான் குளிச்சுருக்கீங்க. அவ்வளோதான், குளித்து முடிச்சாச்சு, வீட்டுக்கு போங்க. சளி பிடிச்சிடும் இனிமேல், வீட்டுக்கு போ. பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது அணில் மேலே தண்ணி ஊற்றி விடுங்க. அணிலை தண்ணிக்குள்ளேயே முக்கி எடுத்தாச்சு. அணில் எப்படி இருக்குது? குச்சி எப்படி இருக்குது? நம்ம அப்படி பேசுவோம். நான் அப்படி உள்ளேயே போயிட்டேன். உலகம் பூரா தண்ணிக்குள்ளே நனைய போகுது. அப்படி வந்தால் கூட தேவையில்ல தான் போகிறாங்க. வெயில் பின்னி எடுக்குது. ஆடி மாதம் அம்மிக்கல் பறக்கும்பாங்க, பேப்பர் கூட பறக்க மாட்டேங்குது. காற்றே இல்லை. குற்றாலம்லாம் எங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல. திருநெல்வேலியெலாம் வெயில் அனல் பறக்குது. அதுவும் பாளையங்கோட்டை பயங்கரமாக இருக்குது. தேவிகாவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தேவிகாவுக்கு
அந்த பென்சிலை உள்ளே வைங்கன்னு சொல்ல வந்தேன். தேவிகாவுக்கு தண்ணி ஊற்றுங்க என்ன ஆன்சர் ஆதிங்க. ஏய் சிவப்பு தம்பி வாடா, உள்ளே வாடா, குளிக்க வாடா. சிவப்பு தம்பி உள்ளே போயாச்சு, அவனையும் முக்கிய எடுத்தாச்சு. சிவப்பு தம்பி எப்படி இருக்கான்னு பாருங்க. என்ன எண்ணி கேட்டுறாங்களோ, சரியாக தான் இருக்கு மேடம், யாரும் எடுத்துலாம் போகலை. உங்களை மாரி யாரும் எடுக்க முடியுமா? எங்க ஏன் உள்ளே வராது. அடுத்தது பவர் 3 பேராக வராங்க உள்ள, என்னங்கிறத பார்ப்போம். பாருங்கள், அப்படி தண்ணி அப்படி தெளிவாக இருக்குது பாருங்கள். கலர் எதுவுமே மாறலை, எதுவுமே ஆகலை. அதாவது செயற்கையாக கலர் இருந்துச்சுன்னா அது வந்து ஏதாவது பிரிஞ்சு வரும். செயற்கைத்தன்மை இல்லாமல் இயற்கையாக இருக்கிறதுனால அந்த கலர் பாருங்கள். தண்ணியை பாருங்கள், தண்ணிக்குள்ளே பேர் கூட எழுதியிருக்கு, அனன்யா அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் பாருங்கள், தட்டு கிஃப்ட் வந்துருங்க எங்களுக்கு. அனன்யா பாப்பா, இந்த பாப்பாவோட சடங்குக்கு வந்து புனித நீராவட்டி விழாக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பார்த்துருக்கீங்க. மேடம் இன்றைக்கி புது வீடியோ, வித்தியாசமான ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. 5 வருஷம் இல்லாத ஒரு புது வீடியோ இன்றைக்கி காமிச்சிருக்கிறாங்க. மேடம் க்ரியேட்டிவிட்டியாக பல இது யோசிக்கிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வாங்கணும்னு தோணுதோ அன்றைக்கி என்னுடைய வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய். மீண்டும் சந்திப்போம்.